வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அதாவது அமைச்சருக்கு ஜெயிலா? என்னங்க அமைச்சருக்கு ஜெயிலா அப்படின்னா, இன்னைக்கு இடி தமிழக போலீஸுக்கு ஒரு பரபரப்பு கடிதம் எழுதியிருக்காங்க. இடி ஏன் தமிழக போலீஸுக்கு கடிதம் எழுதுது? அதாவது திருடியது உண்மை, ஊழல் செய்தது உண்மை அப்படின்னு அவங்க எழுதின கடிதம் ஆதாரமா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற இடி கேஸ் மாதிரி இது இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆதாரமாக அவங்க அந்த பேங்க்கில் என்னென்ன வந்திருக்குது அதையும் பார்த்துட்டு சொன்ன தகவல். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்கிறது? அப்போ திமுகவுடைய பண ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ, யார் யாரெல்லாம் பணம் நிறையா வச்சுருக்காங்களோ, இல்லை யார் மூலியமாக பணம் படுத்த போகுதோ அவங்களெல்லாம் கார்னர் பண்ணுறாங்க இடின்னு புரிஞ்சுக்கலாம். இடியும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை, இவர்களும் யோக்கியமானவர்கள் இல்லை. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? ஒரு பக்கம் விஜய்க்கு அரசியல் தெரியல, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த லெட்ரு இன்றைக்கி திமுக உலுக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரெய்டு நடக்கும்போது அமைச்சருடைய தம்பி ஹார்ட் அட்டாக்னு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதை நம்ம பார்த்துருக்கோம். உண்மையான ஹார்ட் அட்டாக் இல்லையான்னு தெரியல, ஆனால் ஹார்ட் அட்டாக் போனது மக்களுக்கு பெரும்பாலும் இப்போல்லாம் ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுன்னா இதனால தான் போயிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து தொடர்ந்து இது நடந்துட்டுருக்கு. சரி, இப்போ என்ன முக்கியமான விஷயம்? அதாவது நகராட்சி துறையில் குடிநீர் முக்கிய நீர் அவர்கள் டிபார்ட்மெண்ட், அதில் 2500 பணியிடங்களில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதில் பெரும் அளவுக்கு இவங்க பணம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க. ஒரு போஸ்டிங் 30 to 35 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. இது நாங்கள் அவங்களுடைய வீட்டில் ரெய்டு பண்ணும்போது கண்டுபிடிச்சோம். இந்த ரெய்டு கண்டுபிடிச்சதை தாண்டி இப்போ எப்படி பணம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, முனுசாமி, குப்புசாமி அப்படின்ட்டு எல்லாருமே பணம் போடுவாங்கல்ல, இதில் எல்லாத்துக்கும் ஒரு பணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும்ட்டு. இப்போ நம்ம ஒன்றும் புரியல, ஏங்க அமௌண்ட்டு வேலை கிடைக்குன்னா அதை பிளாக்காக வாங்காமல் காசாக வாங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அக்கௌண்ட்டில் வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு எப்படி அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்தது? ஒன்றுமே புரியலையே. ஏன்னா விஞ்ஞான ரீதியில் தானே ஊழல் பண்ணுவாங்க. நேரடியாக ஊழல் பண்ணும்போது, ஏன்னா இடி ரொம்ப பக்காவாக அக்கௌண்ட்டை பார்த்துட்டு சொல்லுது. இன்னொன்று, இடி இன்றைக்கி காவல்துறைக்கு கடிதம் எழுதுன டிஜிபிக்கு கடிதம் எழுதுன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நான் நிறைய பேர் கூட சொல்லலாம், டிஜிபிக்கு ஏங்க கடிதம் எழுதணும், இடியை விசாரிக்கலாமேன்னு. இடி ஏற்கனவே நிறைய தப்புகள் பண்ணிடுச்சு. என்ன தப்பு பண்ணிடுச்சு? இப்போ டாஸ்மார்க் விஷயத்தில் எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆரை பிடிச்சிட்டு உள்ளே வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட கடைக்கு போய் விசாரிக்கணும், இல்லை யார் மாட்டினாங்களோ அவங்ககிட்ட விசாரிச்சிருக்கணும். ஆனால் இடி நேராக டாஸ்மார்க் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. அதுதான் தப்பு. அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அந்த ஆளை மட்டும்தான் விசாரிக்கணும். அதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டையே தப்புன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு தமிழ்நாடு அரசு கேட்ட கேள்வி உச்சநீதிமன்றத்தில் எடுபட்டுச்சு. இப்போ இடியும் உஷாராயிடுச்சு. அதிரடியாக பண்ணால் மாட்டிக்குவோம். சூப்பராக பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? நம்ம விசாரிக்க வேணாம். நீங்கள் என்ன இடி விசாரிக்காதானா? இடி தான் விசாரிக்க போகுது. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம். தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்னு தெரியும். தமிழ்நாடு அரசு KN நேரு மேலேயோ அவங்க தம்பி மேலேயோ நடவடிக்கை எடுக்குமா? இதையே காரணமாக காட்டி ஒரு 2 வாரம் கழித்து இன்னொரு பதில் மனு, உங்களுக்கு நினைவூட்டல் கடிதம் எழுதுவாங்க. நினைவூட்டலுக்கும் பதில் இல்லைன்னா நேராக இடி இறங்கிடும். இப்போ நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லணும்? யுவர் ஆனர், நாங்கள் ஏற்கனவே நியாயப்படி தர்மப்படி டிஜிபிக்கு கடிதம் எழுதினோம், நோ ரெஸ்பான்ஸ். நினைவூட்டல் கடிதம் எழுதினோம், நோ ரெஸ்பான்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்துட்டோம் யுவர் ஆனர், நீங்களே சொல்லுங்கள் யுவர் ஆனர், திருடி இருக்காங்க, நாங்கள் பிடிக்கணுமா வேணாமா யுவர் ஆனர் அப்படின்னு கேட்டால் நீதிமன்றம், ஐயோ அதெல்லாம் நீங்கள் பிடிக்கக்கூடாது, தமிழக போலீஸ் தான் பிடிக்கணும், சொல்லுமா, நீங்களே சொல்லுங்களேன். சரி, இது மட்டும்தானா அப்படின்னா இது மட்டும் இல்லை. ஏற்கனவே ஒரு 4-5 பேரை குறி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஐப்பெரியசாமி வீட்டில் ரெய்டு நடந்ததில் அந்த ரெய்டுக்கான காரணம் ஐப்பெரியசாமியை உள்ளே வைக்கிறதுலாம் இல்லை. அவங்க பையன் மூலிமா பெரிய அளவுக்கான பண ஃப்ளோ தென் மாவட்டத்துக்கு போகுது. அதை கட் பண்ணணும். செந்தில்குமார் அவர்கள் வீட்லேயும் ரெய்டு பண்ணதை பார்த்துருக்கோம். இப்படி பார்த்து யார் யாரெல்லாம் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அமுக்கிறது. இதில் வாலண்டியராக வண்டியில் ஏறினது செந்தில் பாலாஜி. அப்படியே ஃப்ளோவாக போயிட்டு இருந்து, ஏன்னா செந்தில் பாலாஜி மேலே கை வைக்கிறது கஷ்டம். ஏன்னா இடி கேஸில் ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்காரு. இப்போ என்ன கேஸ் போட்டு அவர் உள்ள வைப்பீங்க? ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே வச்சிங்கன்னா யுவர் ஆனர், ஏற்கனவே 1.5 வருடங்கள் நாங்கள் இருந்து விட்டோம், இந்த தண்டனை எனக்கு போதாதாங்கிற ரேஞ்சில் போயிடுவார். சிஎம் வேறு தியாகின்ட்டார். கேஸ் வேறு உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது. ஈடிக்கு கடுமையான பின்னடைவு. இப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படா செந்தில் பாலாஜிட்ட ஒரு 39 தொகுதி இருக்குதே ஜெயிச்சு கொடுத்துருவார். 1000 சொன்னாலும் செந்தில் பாலாஜி கிரவுண்ட் ஒர்க் அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ எப்படி இவருக்கு செக் வைக்கலான்னு பார்க்கும்போது வாலண்டியராக அண்டியில் ஏறின மாதிரி இந்த கரூர் மேட்டர் மாட்டி போச்சு. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அவருக்கு சம்மன் கொடுக்கலாம், அரெஸ்டே பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணால் இவ்வளோ நாள் உள்ளே வைக்க முடியும்னா குறைஞ்சது 2-3 மாதம் உள்ளே வச்சிடலாம். அப்போ இடி எப்போ அரெஸ்ட் பண்ணணும்? நல்லா யோசனை பாருங்கள். சிபிஐ எப்போ அரெஸ்ட் பண்ணணும்? கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு 4-3 மாதம் முன்னாடி தான் அரெஸ்ட் பண்ணணும். தேர்தல் முடிஞ்சோன்னு விட்டுருவாங்க, கேஸும் ஒன்றும் இருக்காது, அவ்வளோதான். இப்போ எஸ்ஐஆர் மாதிரி தான், தேர்தல் இருக்கும்போது ஊய்பாங்க, தேர்தல் முடிஞ்சோன்னே பிஜேபி கண்டுட்டு போயிட்டே இருக்கும், கேஸ் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்போ ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இதனால் பெரிய பிரச்சனை, உண்மைதான், பெரிய பிரச்சனை தான்.
நேரு பார்த்துக்கோங்க, பணத்தை வெளியில் எடுத்து உங்கள் தொகுதியை காப்பாற்றிக்கோங்க, மற்ற தொகுதிக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஒர்க்கர்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சொத்து போயிடும். சொத்து மட்டும் இல்லை, ஜெயிலில் இருக்கணும். ஏற்கனவே ஒரு தம்பி இறந்துட்டார், இன்னொரு தம்பி ஜெயிலுக்கு போயிட்டா பார்த்துக்காங்க. இப்படி சொன்னால் நேரு வந்து இல்லை கலைஞர் அவர்கள் குடும்பத்துக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன யோசிப்பார் நேரு? ஒரு காலத்தில் கலைஞர் இருக்கும்போது நம்மளெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தா உதயநிதியோட ஃப்ரெண்டுன்னு அன்பில் மகேஷ் வந்துட்டு நம்மளையே ஓவராக பண்ணுறாரு. நம்ம பையனுடைய ஃபோட்டோலாம் கிழிச்சு போடுறாங்க. அடுத்து இன்பநிதி வேறு வருவார் போலகுது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய பாடு என்ன? யோசிக்க மாட்டாரா? ஒவ்வொரு ஏரியாவில் இந்த மாதிரி இருக்குமா இருக்காதா? அப்போ இன்றைக்கி என்னென்னா திமுக அமைச்சர்கள் பெரும்பாலும் நம்மளை காப்பாற்றிக்கும். ஒன்றும் வேணாங்க. துரைமுருகன் அவங்க பையன் ரைடு நடந்துச்சு. துரைமுருகன் எங்கே போனார்? ஸ்டாலின்கிட்ட ஏதாவது அறிக்கை விட்டாரா? ஸ்டாலின் விடமாட்டாருன்னு தெரியும். நேரடியாக அவர் ஜெகத் ரட்சகனை கூட்டி டெல்லி போயிட்டார். ஏன் டெல்லி போனார்? அவருக்கு வேண்டிப்பட்ட ஆளுங்களை பார்க்குறாரு. அதாவது எப்படின்னா, ஸ்டாலின் அவங்க பையனுக்கு பிரச்சனை உதவிங்கன்னா ஸ்டாலினே நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போய் இவரை பார்ப்பார். யாரை? மோடியை பார்ப்பார். முதல்ல இப்படி இல்லை. ஒன்றும் இல்லை, அதிமுகவில் பாருங்கள், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் யார் வீட்டில் ரெய்டு நடக்கட்டும், இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. உடனே எடப்பாடிட்டு இருந்து ஒரு அறிக்கை வரும். இன்றைக்கி பொன்முடிக்கு வீட்டுக்கு ரைடு, நேரு அவர்கள் வீட்டில் ரைடு, நம்ம ரவிச்சந்திரன் வீட்டில் ரைடு, இந்த பக்கம் துரைமுருகன் அவங்க பையன் வீட்டில் ரைடு, துரைமுருகன் வீட்டில் ரைடு. சிஎம்கிட்டருந்து ஒரு அறிக்கை வரல. அதே செந்தில் பாலாஜிக்கு ஒன்றுனா தியாகியை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்கன்னு பையன் குடும்பமே வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? இப்போ அண்ணாமலை வேறு உள்ளே இறங்கியிருக்காரு. அண்ணாமலை உள்ளே இறங்கிறதுக்கான நோக்கம் என்ன? அண்ணாமலை பற்றி தெரியும் இல்லை, நானும் இருக்கான்னு எப்பயும் காட்டுவார். மற்றபடி அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு சரின்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறாரு? இதை உடனே புலனாய்வு பண்ணி விசாரிக்க வேண்டும். அப்போ ஒரு இதை போடுறாரு. சார், இடி வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இடி எல்லா நேரமும் தோற்று போகாது. இவங்க எல்லா நேரமும் ஜெயிக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லிட்டோம். ஆளுநருக்கு எதிராக, ஜனாதிபதிக்கு எதிராக வெற்றி பெற்று வந்த திமுக விஜய் கட்சிகிட்ட வந்து தோற்று போச்சு. உச்சநீதிமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவான தீர்ப்பு. 2 சொலிசிட்டர் ஜெனரல் வச்சு வாதாடினாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மெதுவாக வளைக்க ஆரம்பித்து விட்டது ஈடின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இடி இயக்குனர் பூசா ஏற்கனவே மிஸ்ரா இருந்தார். இப்போ பூசா ஒருத்தரை போட்டிருக்காங்க. இப்போ அவர் எப்படி நல்ல பேர் வாங்குவார்? வரக்கூடிய தேர்தலில் மேற்கு வங்காளத்துலேயும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் ஒரு கலக்குனா இடி நல்ல பேருக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க பிஜேபி. அப்போ அவர் என்ன யோசிப்பார்? ஏற்கனவே மிஸ்ரா இருக்கும்போது பண்ணார், நம்மளும் பண்ணணும். என்ன பண்ணணும்? மேலெடுத்த குடும்பத்தை உள்ளே வைக்கலாமா, இல்லை இவங்க யாரையாவது செக் வைக்கலாமா? வம்படியாக வந்து இவங்களே மாட்டுறாங்க. அப்போ இதில் வந்து பெரிய அளவுக்கான பிரச்சனை இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பெரிய டெண்டர் ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல், நெல் கொள்முதல் ஊழல், இதெல்லாம் வந்து அது வேறு. இது வந்து தனிப்பட்ட நபர்கள். இப்போ என்னென்னா, செந்தில் பாலாஜி கேஸில் கண்டக்டர் டிரைவர்கிட்ட வேலை வாங்கி கொடுக்குறேன்னு காசு வாங்கினது. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து போஸ்டிங் போடுறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் உண்மை சொல்லிடுவாங்க. எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து கொள்முதல் பண்ணுறோம் அதுன்னா ஏற்கனவே டெண்டர் எடுத்தவங்க அவங்களாம் ஏற்கனவே அனுபவம், இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களாம் அப்படி இல்லை. ஒரு ஊழியராக சேரக்கூடியவர் 30 லட்ச ரூபா கொடுத்து சேர்ந்துருக்காருன்னா வேலை போயிடும். பார்த்துக்கா தம்பி, நீ அக்கௌண்ட்டில் போட்டிருக்கு, எதுக்காக நீ பணம் கொடுத்த அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகும். இதனால் இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது முடிஞ்சு போன கேஸு, இவங்க மேலே குற்றமெல்லாம் இல்லை, இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னா ரவிச்சந்திரன் அவர்களுடைய கேஸ்லாம் வந்தது. மீண்டும் தோண்டப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது லெட்டர் எழுதியிருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா ஸ்டாலின் யாரை நம்புகிறாரு? இவர் பார்த்துக்குவார், KN பார்த்துக்குவார்ப்பா ஒரு 30 தொகுதியை. செந்தில் பாலாஜி பார்த்துக்குவார் 39 தொகுதியை. அவர் வந்து ராஜா அவர்களையோ கனிமொழி அவர்களையோ இந்த இன்சார்ஜாக போட்டது காரணம்னா இவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். கிரவுண்ட்லாம் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ ராஜா அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டார். சென்னை உள்ளிட்ட தொகுதியில் அவர் கொடுத்துருக்காங்க. அதுதான் பஞ்சாயத்து ஆட்சி அவருக்கும் சேகர் பாபு இறங்கி வேலை செய்வார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே பெரியசாமி வேறு மன கஷ்டத்தில் இருக்கார். சக்கரபாணிக்கு பொறுப்பு கொடுத்துட்டீங்க, அவருக்கு பொறுப்பு கொடுக்கல. துரைமுருகன் ஏற்கனவே நொந்து போயிட்டார். பொன்முடி சொல்லவே வேணாம், பிரச்சனையில் இருக்கார். அப்போ இன்றைக்கி நகராட்சி நிர்வாகத்துறை மீது இன்றைக்கி வந்து ஈடியின் கண் விழுந்து விழிக்கிறது. நல்லா யோசனை பாருங்கள். இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இடி கடிதம் எழுதுகிறாங்கன்னா இதுவரை இந்த விஷயமாக இடி வந்து யாருக்கும் இந்த மாதிரி கடிதம்லாம் எழுதுனதில்லை. அப்போ எங்களிடம் ஆதாரம் சிக்கி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல வந்து போய் இடி வந்து அப்படி பண்ணுவாங்க, ஆதாரம் இல்லைம்பாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரவிச்சந்திரன் வீட்டில் ரேட் நடந்து குறைஞ்சே ஒரு 5-6 மாதம் இருக்கும். இவ்வளவு நாள் கழித்து இடி லெட்டர் எழுதியிருக்குன்னா தேர்தலுக்காக எழுதப்பட்ட லெட்டரு. இது டிஜிபிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். இது எப்படி பண்ணுறது? நீங்கள் கேட்கலாம், மறுபடியும் டெல்லிக்கு நைட் ஃப்ளைட் போட வேண்டியதான்னு கேட்கலாம். சொல்ல முடியாது. நைட் ஃப்ளைட் நான் கேட்டால் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே தனலட்சுமி சீனிவாசன் குடும்பத்தில் இந்த கிட்னி முறைகேடு வழக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மேலே இப்போ கை வச்சாங்கன்னா பல விஷயங்கள் வரும்.
இது கிட்னி விஷயம் வரைக்கும் போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை வெளிவந்தால் சரி. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்? மக்களே கேட்குறாங்க. திமுக வரதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க, 3வது இடத்துக்கு போனாலும் போயிருங்க திராவிட மாடல்ங்கிறாங்க. அப்போ இடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவர்களுக்கு வேட்டு வைக்க தயாராகி விட்டது. அதுக்கு தான் இந்த லெட்டரு. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.